Hi friends, இன்னைக்கு நம்ம EV Hub பிராண்ட்ல இருந்து டாரஸ் ப்ரோ அப்படின்ற ஒரு லக்கேஜ் வண்டி, அதாவது இது வந்து மொபைட் அந்த கான்செப்ட்ல தான் இது வந்து போகும். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் வண்டி வந்து வாங்குற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வண்டி வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வண்டியோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லக்கேஜ் எல்லாம் வச்சு தான் இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் ரிவ்யூவில் வந்து காட்டுறேன், இதோட புல்லிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, ரேஞ்ச் என்ன கொடுக்கும், கம்ப்ளீட்டாக இதோட வாரண்டி என்ன இருக்குது, இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு புதுசுனா என்னோட நேம் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ராடல்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ண வேண்டிய இடம் EV Hub தென்கனிக்கோட்டை. ஸோ இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ராசாமி கோயில் அந்த ஆந்த வேல வந்து இருக்குது, இல்லை GH வர வழியிலையும் வந்து இல்லை வந்து ரைட் சைடில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஷோரூம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறேன். ஸோ முதல்ல இது வந்து இந்த பிராண்ட் வந்து யாருன்றது பார்த்துருவோம். EV Hubன்றது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ். 2016 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூட்டி வேரியன்ஸும் இருக்குது, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லக்கேஜுக்கான ஒரு கான்செப்ட் வண்டியும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான பில்டில் வந்து இந்த வண்டியை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் அந்த பிஸ்னஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ பில்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட்டாகவே ஒரு மெட்டல் தான். ஸோ இங்கே ஆகட்டும் நமக்கு அந்த லக்கேஜ் கான்செப்டோட பண்ணியிருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் லக்கேஜ் போட்டாலுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரேக் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இங்கே இல்லை. ஸோ இதோட பேலோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு வந்து 400 kgs வந்து உங்களால் இதில் கேரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வண்டியில் கொடுத்துருக்க ப்ராக்டிகலிட்டி பற்றி வந்து பார்ப்போம். ஸோ ப்ராக்டிகலிட்டின்னு வந்து பார்க்கும்போது முன்னாடி வந்து ஒரு பெரிய லெக்ரூம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது லெக்ரூம் கிடையாது ஆக்சுவலாக, இதில் வந்து நீங்கள் லக்கேஜ் வந்து கேரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பாருங்கள், இங்கே ஒரு ஃபுட் ரெஸ்ட்டு, இங்கே ஒரு ஃபுட் ரெஸ்ட், இந்த மாதிரி 2 ஃபுட் ரெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதே லக்கேஜ் வந்து நீங்கள் வைக்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் வந்து ஃபுட்டை வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பேக் சைடும் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அண்டர் சீட் ஸ்டோரேஜுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு லைட் ஆக்சஸோட வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை முக்கியமான பொருள் இந்த மாதிரி வைக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ இந்த லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிஎஸ் எக்ஸல் வந்து எத்தனை பேருக்கு தெரியும். ஸோ அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அந்த மொபைலில் வந்து உங்களுக்கு பேக் சைட்டை வந்து உங்களால் கலட்டி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கான்செப்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதை விட அட்வான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சீட்டை வந்து உங்களால் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து லக்கேஜ் வைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வைடான ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேக் ரெஸ்ட்டுமே வந்து இதில் கிடச்சிரும். ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து வாட்டர் இந்த மாதிரிலாம் கொண்டு போகிறீங்கன்னா ஸோ அந்த கேன்ஸ் வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த கேன் இந்த மாதிரி திங்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டைப் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 சைடுமே நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, கேன் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு 2 சைடுமே வந்து அவைலபிள் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதை மேலே வந்து இழுத்துட்டு இதை வந்து செட்டப் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு வெயிட்டையும் வந்து கேரி பண்ணிக்க முடியும். ஸோ தண்ணி கேன் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களால் ஹோல்ட் பண்ணி வந்து கொண்டு போக முடியும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டிக்காக ஒரு 2 ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் லக்கேஜ் வச்சுட்டு ஸோ ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 2 சைட்லையுமே வந்து இந்த சைட் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் வண்டிக்கு வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் ஆஸ் யூஷுவலாக நம்ம பேசிக்ஸ் வண்டியிலலாம் பார்க்குற மாதிரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாண்ட் போட்டுருக்கும்போது வண்டி வந்து மூவ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்து லெஃப்ட் சைட் ஸ்டாண்டில் வந்து அவைலபிள் இருக்குது. இதுவே வந்து ரைட் சைடில் வந்து நமக்கு அவைலபிள் கிடையாது. ஸோ இந்த வண்டியை பொறுத்து நமக்கு ஆல் LED செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு LEDs தான், இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா LEDs தான். ஸோ நமக்கு ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு LED செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் லைட் ஆகட்டும் அதே மாதிரி இண்டிகேட்டரும் ஆகட்டும் நமக்கு LEDஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கேஜ் கேரி பண்ணோம் அப்படின்ற பர்பஸ்க்காக கிட்டத்தட்ட லெஃப்ட்டில் வந்து ஒரு 3 ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷனும் அதே மாதிரி வந்து ரைட்டில் வந்து 3 ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் வெஹிக்கிள்னே வந்து சொல்ல முடியும். ஸோ இதை தவிர இந்த EV Hub டாரஸ் ப்ரோவில் வந்து கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட்டில் வந்து நம்ம ஆன் அண்ட் ஆஃப் அதே மாதிரி வந்து லாக் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வண்டியை வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து வண்டியை வந்து யாராலையும் மூவ் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டார் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஒரு ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைரனும் வந்து இந்த லாக் சிஸ்டம் வந்து கொடுக்கும். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா GPS சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மொபைல் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும், வண்டி எந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி வண்டி வந்து ஆன் அண்ட் ஆஃப்மே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஓனர் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து இந்த வண்டியை கொடுக்குறீங்க அப்படின்ற
பட்சத்தில் வண்டி எந்த இடத்துல இருக்குது, ஸோ எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு, இது எல்லாமே வந்து உங்களால் ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபியூச்சர். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இது லக்கேஜ் வண்டியாக இருந்தாலும் நமக்கு ரிவர்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2 and 3. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப் டு வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கிடைக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டெண்டும் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 300 வரைக்கும் வந்து உங்களால் வந்து இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். பேட்டரி வந்து அடிஷ்னலாக வாங்கி வந்து நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷோரூமை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். பேட்டரியோட ப்ரைஸ் என்ன இருக்குது, எந்த அளவுக்கு ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்குது, இது எல்லாமே வந்து ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ என்னென்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஜஸ்ட் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன். இந்த பேட்டரி வந்து உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ வித் லக்கேஜோட. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரிஸ் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்கிறது வந்து பேட்டரி நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இதாவது ஃபிக்ஸ்டு கிடையாது, இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியும் நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெட்டரான ஃபியூச்சர். நமக்கு இந்த டாரஸ் ப்ரோவில் கொடுத்துருக்க பேட்டரி அண்ட் மோட்டர் பற்றி பார்ப்போம். மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹப் மோட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 kW பேட்டரி அண்ட் அதே மாதிரி வந்து 2 kW மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரியல் டைம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் அண்ட் பேட்டரி ரெண்டுமே வந்து IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த வண்டியோட வாரண்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 years வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூர் ஒரு ஃபேமஸான மோட்டார் பிராண்ட், அதாவது சக்தி பிராண்டோட சைட்லேருந்து தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பேர்ஸில் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு இஷ்யூஸுமே உங்களுக்கு இருக்காது. ஏதாச்சும் ஃபியூச்சரில் இஷ்யூஸ் வருது அப்படின்னா ஸோ மோட்டார் வந்து எந்த பிராண்டுனா சக்தி அப்படின்ற பிராண்ட்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வெல் நோன் பிராண்ட் மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ரிமைனிங் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 years வந்து நமக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 லைஃப் சைக்கிள் வந்து இது வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா மேக்ஸிமம் ஒரு 5% டீக்ரேடேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ டீக்ரேடேஷன் அப்படின்றது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலாக மொபைல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் வந்து பேக்கப் வந்து அதிகமாக வரும். ஸோ நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் வேகமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த லைஃப் சைக்கிள் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீக்ரேடேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீக்ரேடேஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 சைக்கிள்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து டீக்ரேடேஷன் நடக்கும். ஸோ இந்த 1000 சைக்கிள்ஸ் அப்படின்றது டெய்லி நீங்கள் 1 time சார்ஜ் போட்டாலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 years ஆகும் இது டீக்ரேடேஷன் நடக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து கண்ட்ரோலர் அண்ட் சார்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 year வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி மெயினான திங்ஸ்க்கு எல்லாமே வந்து அதிகமாக கவர் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து பேட்டரிக்கு வந்து 3 years, மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 years, கண்ட்ரோலர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜருக்கு வந்து 1 year வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைசிங் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ ப்ரைசிங் வந்து பார்க்கல நமக்கு எக்ஸ்ஷோரூம் வந்து கிட்டத்தட்ட இது வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். ஸோ 85,000 வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த பேட்டரி நீங்கள் எத்தனை பேட்டரி ஆட் பண்ணுறீங்க, ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து ப்ரைசிங் வந்து வேரி ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இரிட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ எனக்கு வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணுறதுல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலையும் எனக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு டவுன் ஹில்லில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு மேட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ டவுன் ஹில்லில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்க் பிரேக் வந்து 2 சைடுமே கொடுத்துருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ பிரேக்கிங்கில் வந்து எந்த பெருசாக இஷ்யூஸுமே இல்லை. ஸோ ஒரு 3 மூட்டை அரிசி வந்து வச்சுருக்கோம், பின்னாடி வந்து ஒரு 2 மூட்டை வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு லக்கேஜ் வண்டி அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரிவ்யூ பண்ண முடியும். அதனால் ஒரு 5 அரிசி மூட்டை வரை நான் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நமக்கு பிக்கப் வந்து ப்ராப்பராக இருக்குது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ முன்னாடி வந்து ஒரு சின்ன மேடு வந்து வருது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி இருட்டில் வந்து நான் உங்களுக்கு ரைட் ரிவ்யூ கொடுக்குறதுக்காக முதல்ல ரொம்பவே சாரி. ஸோ இந்த மறுபடியும் வந்து இதே சேம் சுச்சுவேஷன் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஏன்னா இந்த ரிவ்யூ வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து நான் போஸ்ட் பண்ணேன்னா கிட்டத்தட்ட அதுக்காக ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் மட்டும் என்ன மன்னிச்சுக்கோங்க. அடுத்த அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம நார்மலான ஒரு வீடியோஸ் வந்து பார்ப்போம். ஸோ லைட்டோட விசிபிலிட்டி வந்து பார்ப்போம். ஸோ லைட் விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ நைட் டைமில் நீங்கள் ஓட்டுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து லைட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இதுவாக இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு அப்பு வருது. ஸோ எப்படி இருக்குது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து பெட்ரோல் இன்ஜின்ஸ் மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்லோ ஆகுது. பட் வண்டி வந்து ஸ்டாப் ஆகுறதில்ல. ஸோ புல் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ நிற்காத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை இல்லையா. ஸோ அந்த வண்டி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. நமக்கு வந்து ஓடோமீட்டர் விசிபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ராப்பராக இருக்குது. ஸோ அதிலலாம் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மாடர்ன் ஸ்கூட்டர்ஸில் இருக்க மாதிரி அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து நம்ம மொத்தமாக எவ்வளோ ஓட்டிருக்கோம், ஓடோமீட்டர், பேட்டரி பர்சன்டேஜ். ஸோ என்ன வந்து ரைடிங் மோட் செலக்ட் பண்ணிப்போம், அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இப்போ ஃபஸ்ட் மோடில் இருக்கேன், செகண்ட் மோட் அண்ட் தேர்ட் மோட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோடுக்கான செப்பரேட்டாக நேம்ஸ்லாம் எதுவும் கிடையாது. சிட்டி, அர்பன், ஆர் ஸ்போர்ட் அந்த மாதிரிலாம் எந்த நேமும் கிடையாது. ஜஸ்ட் 1, 2, 3 அப்படின்ற ஒரு 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மோட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது.
ஸோ பிரேக்கிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாலிடாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து இது ஸ்கூட்டியோ இல்லை பேசஞ்சர் வெஹிக்கிளோ கிடையாது. ஸோ இதோட சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் பற்றிலாம் சொல்கிறதுக்கு ஸோ லக்கேஜ் வெஹிக்கிள்ன்றதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிஃபாக டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து மேபி கொஞ்சம் வந்து நல்லா பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இவங்களோட இன்னொரு வண்டி நான் காசா எக்ஸல்னு சொல்லி ஒரு வண்டியுமே நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து எப்படி சொல்கிறதுன்னா அது வந்து ஒரு உள்ளே வந்து நமக்கு ஹைட்ராலிக் டேம்பிங்காக இல்லை வந்து நார்மல் ஸ்ப்ரிங்கை வச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பவுன்ஸ் வந்து அதிகமாக தெரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ ரிட்டன் பவுன்ஸிங்கெல்லாம் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து எனக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கல. ஸோ ரிட்டன் பவுன்சிங்கெல்லாம் ஆகிட்டு இருந்ததுனால அந்த சஸ்பென்ஷன் எந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கன்றது இவங்க எனக்கு வந்து ப்ராப்பராக ஐடியா இருந்திருக்கல. ஸோ அதனால் அந்த சஸ்பென்ஷன்ஸை வந்து இவங்க அப்கமிங் மாடல்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது லக்கேஜ் வச்சு ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஓரளவு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை. ஒரு பெட்டரான ரோடு இருக்குது. ஸோ ஹேண்ட்லிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இஷ்யூஸுமே இல்லை. நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க லக்கேஜ் வைக்கிறதுக்காக. ஸோ அதனால் நம்ம லக்கேஜ் வச்சுட்டு கொண்டு போகிறப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ நீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியுது. ஹேண்டில் பார் வந்து நமக்கு முன்னாடி போய் பிடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ யூஸ்வலாக வந்து சில இப்போ எக்ஸல்லாம் சில லக்கேஜ் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹேண்டிலே பிடிக்க முடியாது. ரொம்ப வந்து திருப்புறதுக்கெல்லாம் கஷ்டப்படுவீங்க. பட் இதில் வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை. ஸோ என்ன ரீசன் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்டாக இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக டெலிவரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வந்து மளிகை கடை வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் அப் தான் எல்லா இடத்துலையும் ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பிஸ்னஸ் இருக்குன்னா தாராளமாக வந்து இந்த வண்டி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 rupees அந்தளவுக்கு தான் உங்களுக்கு கரண்ட் வந்து போகும். பட் நீங்கள் பெட்ரோல் வச்சு பண்ணிங்கன்னா அதுவும் சிட்டிஸில் ஓட்டும்போது உங்களுக்கு மைலேஜ் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகும். அதுவும் லக்கேஜ் வச்சு ஓட்டும்போது ரொம்ப இஷ்யூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 years வந்து வாரண்டியுமே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வாங்குகிற புது இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ இந்த லக்கேஜில் வந்து இது என்ன டாப் ஸ்பீட் போகுது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ஒரு சின்ன காலி ரோடு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டாப் ஸ்பீடு வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த லக்கேஜ் வந்து நம்ம எவ்வளோ தான் ஓட்ட முடியும். ஏன்னா நம்ம லக்கேஜ் இருக்கும்போது பெருசாக கிட்டத்தட்ட என்னோடய வெயிட்டோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட வெயிட்டும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 230 kgs வந்து இருக்குது. ஸோ அந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 10 km ஸ்பீடு வந்து ஒரு பேக் வெயிட்டில் போகுது. ஸோ லோக்கல் டெலிவரிஸ் தானே பண்ண போகிறீங்க. அதனால் உங்களுக்கு எந்த யூஸுமே இருக்காது. ஸோ இதுதான் மக்களே இந்த டாரஸ் EV Hub அந்த ஒரு இந்தியன் பிராண்டோட கம்ப்ளீட் ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்கமிங்கில் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த எஃபோர்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ண நினைக்கிறேன். தேங்க்யூ.